நம்முடைய மிக முக்கியமான அடையாள ஆவணங்களில் ஒன்று வாக்காளர் அடையாள அட்டை. பல நேரங்களில் நம்மில் பலரும் வாக்காளர் அட்டைக்காக தாலுகா அலுவலகங்களுக்கு அலைந்து கொண்டிருப்போம், அல்லது கார் தொலைந்து போய் எப்படி திரும்ப பெறுவது என்று தெரியாமல் குழம்பி போயிருப்போம். ஆனால் இனி அந்த கவலையே வேண்டாம். இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது பொதுமக்களின் வசதிக்காக மிகச் சிறப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை ஆதார் அட்டையை எப்படி நாம் ஆன்லைனில் டவுன்லோட் செய்கிறோமோ அதேபோல் டிஜிட்டல் முறையில் உங்கள் மொபைலிலேயே டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இதை எபிக், அதாவது மின்னணு தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை என்று அழைக்கிறார்கள். இதை எப்படி உங்கள் மொபைலை வைத்து மிக எளிதாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் இந்த டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையை டவுன்லோட் செய்வதற்கு உங்கள் கையில் இருக்க வேண்டியது வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்ட உங்களின் மொபைல் எண் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை எண். இது இரண்டும் இருந்தால் போதும். சில நிமிடங்களில் வேலையை முடித்து விடலாம். இதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய அதிகாரப்பூர்வ இணையதளம் voters.eci.gov.in. நீங்கள் மொபைலில் கூகுள் குரோம் அல்லது ஏதாவது ஒரு பிரவுசரை ஓபன் செய்து இந்த இணையதள முகவரியை டைப் செய்து உள்ளே செல்லுங்கள். நீங்கள் இந்த இணையதளத்திற்கு புதிதாக வருபவர் என்றால், அதாவது இதுவரை இந்த தளத்தில் கணக்கு எதுவும் தொடங்கவில்லை என்றால், முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது சைன் அப். இணையதளத்தில் வலது பக்கத்தின் மேலே சைன் அப் என்று ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் செய்யுங்கள். அங்கே கேட்கப்படும் இடத்தில் உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுத்து கீழே உள்ள கேப்சா குறியீட்டை டைப் செய்து சென்ட் ஓடிபி என்பதை கொடுக்க வேண்டும். இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி எண் வரும். அந்த ஓடிபி எண்ணை பதிவு செய்த பிறகு உங்கள் பெயர் மற்றும் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை சரியாக பதிவு செய்யுங்கள். இறுதியாக உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி டைப் செய்து ரிஜிஸ்டர் என்று கொடுத்தால் உங்களுக்கான கணக்கு வெற்றிகரமாக தொடங்கிவிடும். கணக்கு தொடங்கிய பிறகு மீண்டும் முகப்பக்கத்திற்கு வந்து லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அப்போது நீங்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணையும் நீங்கள் உருவாக்கிய பாஸ்வேர்டையும் உள்ளிட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் முடித்து உள்ளே நுழையுங்கள். நீங்கள் லாகின் செய்தவுடன் கம்ப்யூட்டர் திரையிலோ அல்லது மொபைல் திரையிலோ டவுன்லோட் எபிக் என்று பச்சை நிறத்தில் ஒரு ஆப்ஷன் தெளிவாக தெரியும். அதைத்தான் நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். அதை கிளிக் செய்தவுடன் அடுத்த பக்கத்தில் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை டைப் செய்ய சொல்லும். உங்கள் எண்ணை டைப் செய்து உங்கள் மாநிலத்தை தேர்வு செய்து சர்ச் கொடுங்கள். உடனே கீழே உங்கள் பெயர், உறவினர் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் காண்பிக்கப்படும். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு கீழே இருக்கும் சென்ட் ஓடிபி என்பதை மீண்டும் ஒரு முறை கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு கடைசி ஓடிபியை பதிவிட்டு வெரிஃபை செய்தவுடன் உங்கள் திரையில் டவுன்லோட் எபிக் என்ற பட்டன் தோன்றும். அவ்வளவுதான். அந்த பட்டனை அழுத்தியவுடன் உங்கள் ஒரிஜினல் வாக்காளர் அடையாள அட்டை PDF வடிவில் உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிவிடும். இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது கலர் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் செய்தோ ஒரிஜினல் அட்டை போலவே எல்லா இடங்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமானதாக வழங்கப்படுவதால் அனைத்து அரசு மற்றும் தனியார் தேவைகளுக்கும் இது 100 விழுக்காடு செல்லுபடியாகும். இந்த எளிய முறையை பயன்படுத்தி இன்றே உங்கள் வாக்காளர் அட்டையை டவுன்லோட் செய்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள்.